சரி வைங்க. இவர் வேற புதுசா செய்யுங்கிறாரு. சப்பாத்திக்கு நான் என்ன புதுசா செய்யறது? சரி அது செஞ்சுருவோம். இந்த ரெசிபி செய்ய குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயம் பொடியா நறுக்குன சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து பச்சை வாடை போக நல்லா வதக்கிட்டு 3 தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 உருளைக்கிழங்கு பொடியா நறுக்குன சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலோட பச்சை வாடை போனோடனே 1 கப் பச்சை பட்டாணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி 3 விசில் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி கேஸை ஆன் பண்ணிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி உருளைக்கிழங்கை மட்டும் இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஆலு மட்டர் சப்ஜி சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும்.